ஹாய் ஃப்ரெண்ட், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணிக்கிறேன். கோயம்பேடு இருக்கு இல்லையா, சென்னையில். அங்கே பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இறந்துருக்காங்க. என்னன்னு நம்ம எடுத்து பார்த்தோன்னா, அவங்க ஏதோ 2 பாய் ஃப்ரெண்டுங்களோட இன்னொரு கேர்ள் 4 பேருமா சேர்ந்து வண்டியில் போயிட்டு, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, கிளப்பு, இந்த எப்படி சொல்லுது, பாரு, இந்த மாதிரி இடத்துல ஜென்ஸு லேடிஸு எல்லாம் சேர்ந்து சில பல ஐட்டங்களை ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடுறதை நம்ம பார்த்துருக்கோம். நான் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். ரியல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா அந்த சைடு நான் எட்டி கூட பார்த்ததில்ல. நான் சினிமாவில் பார்த்துருக்கேன். இந்த சமந்தா படம், நிறைய படத்தில் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. கிளப்பில் சேர்ந்து டிஸ்கோ பாட்டெலாம் போட்டு ஒன்று மணி நேரம் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா. ஸோ இப்படி தான் அந்த பொண்ணு போயிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஏதோ பசங்க கலாட்டா பண்ணாங்களா அந்த பொண்ணுக்கிட்ட. கலாட்டானா ஏதோ கேர்ள் பாய் ஏதோ ஒம்பிழுத்துருக்காங்க. ஸோ அதில் பெரிய பிரச்சனை ஆகிட்டு வெளில வந்திருக்காங்க. வெளில வந்தோடனே காரில் ஒரு 5-6 பேருக்கு மேலே இருந்திருப்பாங்க போல இருக்குது. அந்த பொண்ணு பின்னாடியே வந்து 4 பேர் உட்காந்து வந்திருக்க வண்டியில் பார்த்திங்கன்னா இடித்து 2 வாட்டி இடிச்சிருக்காங்க. ஸோ 2வது வாட்டி இடிக்கிறப்ப அந்த பொண்ணு 100 அடி தூரத்துக்கு விழுந்து இறந்துட்டுருக்காங்க, தலையெல்லாம் அடிபட்டு. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறோம். அவங்க அம்மாவோட பேட்டியை நேற்றுக்கு பார்த்துருந்தேன். அவங்க அம்மாவை பார்த்தா பாவமாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் இதை எடுத்து பேசுகிறேன். அவங்க நினச்சிக்கிறாங்க அவங்க பொண்ணுக்கு எந்த வித கெட்ட பழக்கமும் கிடையாது, வேற ஒருத்தவங்க தான் ட்ரிங்க்ஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவ்வளோ நாளும் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு தெரியாமலே இருந்திருக்கு. ஸோ பெண் சுதந்திரம்னா என்ன? ஓகே, இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பளை, இங்கிலீஷ் படித்தாலோ இன்ப தமிழ்நாட்டில், இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. ஓகே, பெண் சுதந்திரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்ன காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மாமனாரோ மாமியாரோ உட்காரக்கூடாது, தலையை கீழே குஞ்சித்தான் நடக்கணும், அப்படி இப்படின்னு நிறைய கமிட்மெண்ட்ஸ் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இப்போ உள்ள பெண்கள் பார்த்திங்கன்னா சரிசமம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஈக்குவல் பாயிண்ட் தான். ஸோ ட்ரெஸ்ஸு விஷயத்தில் இந்த கிளிப்பு அதுக்கெலாம் போகக்கூடாது, அதெல்லாம் சேஃப்டி இல்லை. ஸோ 2-3 பசங்க பின்னாடி சுற்றலாம் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். நான் பெங்களூரில் இருக்க, சிகரெட் குடிக்கிறாங்க பொண்ணுங்க நிறைய பண்ணுறாங்க. ஸோ அவங்களாம் பார்த்தா நான் உத்து பார்ப்பேன், என்னடா அப்படிலாம் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களாம் சிட்டியில் தான் இருக்கோம், எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பழக்கங்கள் எதுவுமே கிடையாது. எனக்கு என் பொண்ணுக்கு எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழ்த்தரமான புத்திகளே கிடையாது. ஸோ இதுதான் சுதந்திரம். ஓகே, சுதந்திரத்தை கரெக்டாக பயன்படுத்துங்க. பபாய்.